எஸ்சிஓவினுடைய மாநாடு. அந்த பிரிக்ஸ் தலைவர்களையும் சந்திச்சிருக்கார். இப்போ நம்ம மோடி, நரேந்திர மோடி அவர்கள் இப்போ ஒரு பெரிய சுற்றுலா பயணத்தில் போய்கிட்டு இருக்கிறாரு. வழக்கமாக அவர் எப்பயுமே உலகம் சுற்றும் அதிபராக தான் இருப்பார். ஆனால் இந்த முறை எல்லோருடைய கவனத்தையும் அது ரொம்ப ஈர்த்திருக்கு. ஏன்னா அமெரிக்காவினுடைய மிரட்டல்கள், அவங்க விதித்திருக்கிற வரி தடை, அவங்க தொடுத்து இருக்கிற டேரிஃப் வார் எனப்படுகிற வரி போர், இத்தனைக்கும் நடுப்புற இவர் போயிருக்கிறாரு. அப்படி போயிருக்கிற காரணத்தினால அதில் குறிப்பாக சீனாவும் ருஷ்யாவும் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்கள்ல அவரும் பேசியிருக்கிறாரு. பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிரேசில், ருஷ்யா, இந்தியா, சைனா, கடைசியா சேர்ந்த நாடு சவுத் ஆப்பிரிக்கா. அதான் அந்த பேரே அதான், பிரிக்ஸுங்கிற பேருக்கு அதான் பொருள். அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தா இதை உருவாக்குனாங்க. இப்போ பிற்காலத்தில் இன்னும் சில நாடுகளை பங்காளர்களாக இணைச்சிருக்கிறாங்க. இப்போ கடைசியாக இந்த முறை வந்து வேறு சில நாடுகள் அதில் கலந்துக்கிறாங்க. இது தனி. இன்னொரு பக்கம் இந்த எஸ்சிஓ, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் என்பது, ஷாங்காய்ங்கிறது சீனாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு நகரம். அதன் பேரில் தான் அதை உருவாக்குறாங்க அங்கே கூடினதுனால. அதில் வந்து சீனா இருக்குது. வேறு சில ஆரம்பத்தில் இந்த சோவியத் யூனியனாக இருந்து பிரிந்து போன குடியரசுகள் கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்த நாடுகள்லாம் இணைஞ்சிருந்தாங்க. இப்போ இன்னும் சில நாடுகளை இணைச்சிருக்காங்க. கடைசியாக இந்தோனேஷியா அதில் இணைஞ்சு இந்த கூட்டத்திலையும் அவங்க கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம அந்த அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போவோம்னா, நான் பொதுவாக இந்த தன்மையை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன் இந்த அமைப்புகள் ஏற்பட்டுச்சு என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்போ ஒரு நேரத்தில், இப்போ முதல் உலகப் போர், ரெண்டாம் உலகப் போர், அந்த காலத்தையெல்லாம் மறந்துட்டு அதுக்கும் தாண்டி வந்தோம்னா, ரெண்டாம் உலகப் போருக்கு பிறகு அந்த போரில் சோவியத் ஒன்றியம் வெற்றி பெற்றது. கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலும் மக்கள் ஜனநாயக புரட்சிகள், சோசியலிச புரட்சிகள் நடந்து ஹிட்லர் அவனுடைய பாயசம் விரட்டி அடிக்கப்பட்டு புதிய அரசுகள் உருவானுச்சு. அமெரிக்கா தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த மேற்கை நாடுகளெல்லாம் கம்யூனிச பூதத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அவங்க வட அட்லாண்டிக் ஒப்பந்த ஸ்தாபனம் நாட்டோன்னு ஒன்றை உருவாக்கும் போது அதை எதிர்த்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு வார்சா ஒப்பந்தம் என்று அவங்க ஒன்று உருவாக்கினாங்க. இது இராணுவ வகைப்பட்ட ஒப்பந்தங்கள். இதை தவிர அது ஒரு அரசியல் கூட்டணியாக இருந்துச்சு. அந்த நாடுகள் ஒன்றுக்கொன்று உதவி கொள்வது, இந்த மாதிரி மேற்கத்திய, உண்மையில வந்து மேற்கத்திய நாடுகளுடைய அழுத்தத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்கு அதை பயன்படுத்தினாங்க. இப்போ என்ன நிலைமை வந்துச்சுன்னா, இரண்டாம் உலகப் போர் முடிவில் பல மூன்றாம் உலக நாடுகளில் அதிகார கைமாற்றம் நடந்துச்சு. ஆசியா, ஆப்பிரிக்க, தென் அமெரிக்க நாடுகள்ல, லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல. இந்தியாவில் அப்படிதான் நடந்துச்சு, அதிகார கைமாற்றம் நடந்துச்சு. பற்றியெல்லாம் நம்ம பல முறை பேசியிருக்கோம், விரிவாக போக வேண்டியது. இப்போ என்ன ஏற்பட்டுச்சுன்னா, அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் ஒரு பக்கம் வல்லரசியங்களாக இருந்து உலகில் காலனிகள், அரை காலனிகளை வைத்து இயக்கிக் கொண்டு தங்களுடைய பொருளியல் வலிமை, படை வலிமையை பயன்படுத்தி பல நாடுகளை தங்களுக்கு பணிய வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு முயற்சி ஒரு பக்கம். இதிலிருந்து தப்பித்துக் கொண்டு தங்களுடைய இந்த சுதந்திரத்தை, தன்னாட்சியை பாதுகாத்துக் கொண்டு தங்களுடைய பொருளியலை வளர்த்துக் கொள்ளணும், தொழிலை வளர்க்கணும், மற்றதெல்லாம் செய்யணும்னு சொன்னா, அதற்கு அது போன்ற ஒரு வல்லரசு ஆதரவு தேவைப்பட்ட போது அந்த ஆதரவை சோவியத் ஒன்றியம் கொடுத்தது. 49 விடுதலை பெற்ற சீனமும் அதனோடு சேர்ந்து கொண்டது. இந்த ரெண்டும் கொடுத்ததோட இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் இதெல்லாம் கொடுத்தாங்க. அது பல்வேறு விடுதலை இயக்கங்களுக்கும் ஒரு புறம் சார்ந்த ஆதரவாக அமைஞ்சிச்சு. அதனால தான் ஒரே நேரத்தில் ஏராளமான நாடுகளில் இந்த அதிகார கைமாற்றம் இந்த ஆசியா, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகளில் நிகழ்ந்தது. அப்ப இவங்க இந்த பக்கமும் ஏகாதிபத்திய வல்லரசியத்தினுடைய பக்கமும் போய் சேர முடியாது, இந்த சோசியலிச நாடுகளின் பக்கம் போய் சேர முடியாது. ஆனா இந்த ரெண்டு நாடுகளுடைய உதவியையும் பயன்படுத்திக் கொள்ளணும் என்று சொன்னால் அதற்கான ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற முறையில் தான் இந்த நான் அலைன்டு மூவ்மெண்ட். முதல்ல இந்த நியூட்ரல், நாங்கள் நியூட்ரல்னா செயலற்றன்னு அர்த்தம் வர்றதுனால இந்த நியூட்ரல் வேண்டாம் அப்படின்னு நான் அலைன்டு மூவ்மெண்ட், கூட்டுச்சாராத இயக்கம்னு தொடங்கினாங்க. இப்போ 1955 பாண்டுங்கில் ஒரு மாநாட்டில் சீனாவும் இந்தியாவும் இதற்கான முழக்கம் கொடுத்தாங்க. அப்போ கூட 3 எண்
இவங்க தான் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள்னு சொல்லி நேரு, நாசர், என்குருமா இந்த 3 தலைவர்களும் இதில் புகழ் பெற்றாங்க. சீனா ரஷ்யாவினுடைய ஆதரவோடு இந்த கூட்டுச்சாரா இயக்கம், நீங்க எங்களோட எல்லாம் சேர வேண்டாம், ராணுவ கூட்டெல்லாம் சேர வேண்டாம், ஆனா எங்களுடைய உதவிகளை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள்னு ஏற்படுத்தினாங்க. இந்த நிலைமை எது வரைக்கும் நீடிச்சதுன்னா, சோவியத் அமைப்பு குலைந்து போய் 80க்கும் 90க்கும் இடைப்பட்ட காலத்துல சோவியத் ஒன்றியம் கலைஞ்சு போனுச்சு. தனித்தனி நாடுகளாக இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், போலந்தில் மாற்றம் வந்துச்சு, ஹங்கேரியில் மாற்றம் வந்துச்சு, யுகோஸ்லாவியாவில் மாற்றம் வந்துச்சு. இதெல்லாம் உடைஞ்சு போச்சு. ஆக சோசியலிச முகாம் என்ற ஒன்று இல்லை. ஒரு பேருக்கு இங்க ஒரு நாடு அங்க ஒரு நாடு தான் சோசியலிச நாடு. அல்ல சோசியலிசத்தை இன்னும் அடியோடு கைவிடாத சில நாடுகள், இப்படி தான் வகைப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. இந்த நிலையில் என்னாச்சுன்னா அமெரிக்காவினுடைய கை ஓங்கிடுச்சு. இந்த உலகத்தில் ஒரே ஒரு துருவம் தான் இருக்கு, அது என்னுடைய துருவம் தான், யூனிபோலார் வேர்ல்டு என்று அவங்க கோரிக்கிட்டாங்க. ஆனால் உண்மையில் உலகத்தில் வரலாற்றில் எந்த காலத்திலையும் யூனிபோலார் என்பது ஜியோகிரபிலையும் சாத்தியமில்லை, அரசியலையும் சாத்தியமில்லை. ஆனால் ஒன்றுமே அரசுகள்னாலும் போராடுகிற மக்கள் இயக்கங்கள் இன்னொரு துருவத்தில் இருப்பாங்க. அவங்க எப்படி கண்ணுக்கு தெரியாத பல்வேறு வழிகளிலும் அவங்களுடைய வலிமை வெளிப்படுத்தப்படும், செயல்படுத்தப்படும். அப்படி வருகிற போது தான் இந்த பிளவு ஏற்பட்டுச்சு. இதில் இன்னொன்று கூடுதலாக என்ன ஏற்பட்டுச்சுன்னா, சோவியத் யூனியனுக்கும் சீனாவுக்கும் வந்த போட்டியில் சீனா ஒரு பக்கம் அமெரிக்காவோட அதுவரை நட்பு இல்லாத சீனா நிக்சனை அழைச்சாங்க, நட்பு பூண்டாங்க. இப்படி இந்த உலக அளவிலான இந்த இது குலைந்து போச்சு. இன்னொரு பக்கம் விடுதலை இயக்கங்கள், பாலத்தீன விடுதலை இயக்கம், மற்ற விடுதலை இயக்கங்கள், வியட்நாம் விடுதலை போராட்டம், அல்ஜீரியாவில் நடந்த விடுதலை போராட்டம், இதெல்லாம் ஒரு சக்தியாக வளர்ந்துக்கிட்டு வந்துச்சு. இப்போ ஐநாவில் இதெல்லாம் எதிரொலிச்சிச்சு, இந்த பலங்கள்லாம் எதிரொலிச்சிச்சு. ஆனால் இது அரசியலாக மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய வலிமை மிகச் சாதாரணமானதல்ல, மிகப்பெரிய ஒரு பொருளியல் வல்லரசு. ஏன்னா 2 உலகப் போர்களையும் தன்னுடைய நாட்டின் மீது ஒரு குண்டு கூட விழாமலே ஆயுதம் வைத்து பெருந்தொகை ஈட்டியவர்கள் அவர்கள். அவங்களுடைய மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸுங்கிறது அவ்வளவு வலுவானது. இராணுவம், தொழில்துறை இணைந்த ஒரு வல்லமை விருந்திய ஒரு நாடு. இன்னைக்கு உலகத்தில் உலகம் பூராவும் அவங்களுக்கு கடற்படை முகாம்கள், தரைப்படை முகாம்கள், வான்படை முகாம்கள்லாம் இருக்கு. அவர்களால் போரில் தோற்கடிக்கப்பட்டு அணுகுண்டு நாசத்துக்கான ஜப்பான்ல கூட அவங்களுடைய படைத்தளம் இருக்கு. பிலிப்பைன்ஸ்ல அவங்களுக்கு படைத்தளம் இன்னைக்கு இருக்கு. நிறைய ஒரு பெரிய வலிமை வாய்ந்த ஒரு வல்லரசு, யாரும் குறைச்சி மதிப்பிட்டவே கூடாது. இப்போ இதற்கு போட்டியா இருந்த இந்த இதெல்லாம் தகர்ந்து போன பிறகு இந்த நாடுகள் 3ஆம் உலக நாடுகள், ஏன்னா இது பெரும்பாலும் இதெல்லாம் சோசியலிச நாடுகள் கிடையாது, அந்த நாட்டினுடைய முதலாளித்துவ அரசுகள், பிற்போக்கு அரசுகள் தான். இப்போ அன்வர் சதாத் இருந்தார்னா அவர் அந்த நாட்டில் ஒரு பிற்போக்கான ஆட்சியைத்தான் நிறுவினார், சோவியத் ஆயுதங்களை பயன்படுத்தி கொண்டார். இவர் சதாம் ஹுசைன் இருந்தார்னா அவர் அந்த நாட்டில் கம்யூனிஸ்டுகளை கொலை பண்ணார், குர்திஷ் மக்களுக்கு எதிராக இனக்கொலை புரிந்தார். ஆனால் அவருக்கு சோவியத் யூனியனுடைய ஆதரவு, உதவி அவங்களுடைய ஐநூறு கொள்கை தேவைகளுக்காக தரப்பட்டுச்சு. ஆனால் இதுக்குள்ள ரொம்ப தீவிரமாக போகல. என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவர்கள் தங்கள் ஆதிக்கத்தை நிறுவுவதற்கான நிதி அமைப்புகளை ஏற்படுத்தினாங்க. அது உலக வங்கி, IMF, பன்னாட்டு பண நிதியம் போன்ற அமைப்புகளை உருவாக்கினாங்க. அந்த டாலரை உலக நாணயமாக்கினாங்க. அதுக்கு பெரிய சவால் எதுவும் பெருசா வந்தில்லை. அந்த போர் அரபு இஸ்ரேல் 6 நாள் யுத்தத்திற்கு பிறகு இந்த பெட்ரோல் விலையை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தங்களுடைய பெட்ரோல் வளத்தை அரசியலில் பயன்படுத்துவதற்காக சவுதி அரேபியா, இந்த பெட்ரோல் ஏற்றுமதி செய்யும் நாடுகள், அவங்க பெட்ரோல் டாலர்லாம் உருவாக்கினாங்க. அது தனி செய்தி. ஆனால் என்ன இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் கூட அமெரிக்காவினுடைய இராணுவ வலிமை, நிதி வலிமை, அதனுடைய நிறுவன வலிமை என்பது மிக பெரிதாக இருக்கு. அப்போ இந்த பின்னணியில் தான் சோவியத் ஒன்றியமும் தகர்ந்து போணுச்சு, சோவியத்துக்கும் சீனாவுக்கும் மோதல் வந்துச்சு. ஆனால் இப்போ அண்மை காலத்தில் சீனம் பொருளியலில் மிகப்பெரிய வலிமை பெற்று வளர்ந்து கொண்டிருக்கு, அமெரிக்காவுக்கு போட்டியா இருக்கு. ஒரு காலத்தில் கார் உற்பத்தியில் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய போட்டி இருந்துச்சு. ரீகன் இருக்கிற போது அவர் கார் வார்ஸுக்கு பதில் நான் ஸ்டார் வார்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லி புதிய ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த வார் என்பது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த டேரிஃப் வாரே அவங்களுக்குள்ளதான், வரி சம்பந்தமாக. இவங்க என்ன வரி போட்டாலும் அவங்க பதிலடி போடுறாங்க. இப்போ இந்தியா எந்த பதிலடியும் கொடுக்கல. நான் இப்போ வகுப்புலேயே எடுத்து சொன்னேன், ரிட்டாலியேஷனுங்கிறதே இந்தியா தரப்புலேருந்து இல்லை, ஆனால் அவங்கள்ட்ட வந்துடுச்சு. அப்போ இப்படி வரும்போது
இப்போ அதில் ருஷ்யா சைனா ரெண்டும் ரெண்டு இப்போ சோசியலிஸ்ட் நாடுகள் அல்ல, அவங்கள்ட்ட அந்த அமைப்பெல்லாம் இல்லை. ஆனால் இன்னைக்கு அமெரிக்க எதிர்ப்பில் சந்தை போட்டிக்காக அதிகார போட்டிக்காக அவங்க ஓரிடத்தில் கூடுகிற வாய்ப்பு அவங்களுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த நாடுகள் இந்தியா போன்ற நாடுகள் இவங்க தங்களை ஒரு வல்லரசா நினைத்து கொள்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தெற்காசிய வல்லரசாக கருதி கொள்ளுது. அதற்குரிய எல்லா ஆசைகளும் எல்லா முயற்சிகளும் இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவோட இணங்கி போய் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் இன்னைக்கு இந்தியாவுக்கு அமெரிக்கா தான். அதனால தான் அவங்க குவாட் அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இஸ்ரேல் தொடர்பாக அமெரிக்காவோடு சேர்ந்து ஒத்துழைக்கிறாங்க. அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குறாங்க. இப்போ இவங்க அவன் வரி போடுறான்னு சொல்லி இப்போ இது பண்ணுறாங்களே, பனியனுக்கு வரி போடுறான், பின்னல் ஆடைகளுக்கு வரி போடுறான், முந்திரிக்கு வரி போடுறான், சூரத் வைரத்துக்கு வரி போடுறான்னா இவங்களும் வரி போடலாம். எதுக்கு போடலாம்? அமெரிக்கா இங்கே அனுப்புகிற ஆயுதங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு அந்த போடுறதுக்கான துணிச்சல் அவங்களுக்கு வரல. அதை செய்கிறாங்க, அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு ஒரு வேலை செய்கிறாங்களோ என்னமோ தெரியாது. ஆனால் அந்த மாதிரிலாம் செய்யாமல் நீண்ட கால கண்ணோட்டத்தில் இவங்க இந்த பக்கம் தான் உணர்றாங்க. ஆனால் இன்னைக்கு வேற வழி இல்லை, அவன் கழுத்தை பிடிச்சி தள்ளி விடுறான். நாட்டில் பெரிய உள்நாட்டு நெருக்கடி ஏற்படக்கூடிய ஒரு சூழல். இந்த மொத்த பின்னணியில் தான் புதிய அமைப்புகள் கூட்டமைப்புகள் உருவாகும். அதில் ஒன்று தான் இந்த பிரிக்ஸ்: பிரேசில், ருஷ்யா, இந்தியா, சைனா, தென் ஆப்பிரிக்கா. இப்போ இதில் இயங்குறதுல நிறைய சிக்கல்கள் அவங்களுக்குள்ள இருக்குது. ஏன்னா பிரேசிலில் போன ஆண்டு இந்த இந்த ஆண்டு தான் நினைக்கிறேன், அவங்க இப்போ புதுசாக அதிபராக வந்திருக்காரு இல்லையா, லூலா. அதுக்கு முன்னால் இருந்தவர் பொல்சனாரோ, படுபிப்போக்கான. நான் அடிக்கடி கூட ட்ரம்ப்பு, லூலா, மன்னிக்கணும், ட்ரம்ப்பு, பொல்சனாரோ, நரேந்திர மோடின்னு ஒப்பிட்டு பேசியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு திருடன், ஒரு கொள்ளக்காரன். நான் தேர்தலில் அவனை தோக்கடிச்சிட்டாங்க மக்கள். இந்த லூலா அவனுக்கு எதிரான திட்டத்தை முன்வைத்து அவனுக்கு எதிராக சிறைக்கு போய் சிறையிலிருந்து போராடி அப்படிதான் இன்னைக்கு வந்திருக்காரு. இப்போ அண்மையில் இந்த லூலாவிடமிருந்து பாலத்தீனத்துக்கு எதிரான ஒரு தீர்மானத்துக்கு ஆதரவு பெறுவதற்கு முயற்சி பண்ணும்போது லூலா மறுத்துட்டார், அதெல்லாம் முடியாது போன்ட்டார். ஆனால் இப்போ அவர் லூலா தான் இப்போ தலைவராக இருக்கார். அடுத்த ஆண்டு நம்ம வரப்போகிறார், நரேந்திர மோடி வரப்போகிறார். இப்போ லூலா தான் அதுக்கு பிரிக்ஸுக்கு தலைவராக இருக்கார். அவங்க உச்சகட்ட சந்திப்பு அங்கே நடந்துச்சு. இப்போ அவங்க சில தீர்மானங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்போ இது எஸ்சிஓ, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், இது இன்னொரு அமைப்பு. இது முக்கியமாக இவங்க பொருளியல் நிதி வலிமைகளை ஒன்று சேர்ப்பதற்காக வச்சிருக்காங்க. இதில் சீனா முக்கிய பங்கு வகிக்குது. இந்த ஷாங்காய்ங்கிற பேரே தான் காட்டுது. அதில் ஏற்கனவே இந்தியா இருக்கிறாங்க, மற்ற சில நாடுகள் இருக்கிறாங்க. இப்போ இந்த நாடுகள் சேர்ந்து அவனுடைய அந்த உலக வங்கிக்கு போட்டியா ஒரு பிரிக்ஸ் பேங்க் அல்லது எஸ்சிஓ சார்பில் ஒரு பேங்க் உருவாக்கணுங்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. அமெரிக்க டாலருக்கு பதிலாக டாலரைசேஷன்ங்கிறாங்க. டாலரை செலாவணியிலிருந்து நீக்கினா இவங்களுக்கு நிறைய வசதி இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி முயற்சிகள் செய்கிறாங்க. இதில் முக்கியமான சிக்கலாக அவங்களுக்கு இருக்கிறது என்னன்னா, இந்தியாவும் இதில் இருக்குது, பாகிஸ்தானும் இதில் இருக்கு. பாகிஸ்தான் தான் இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கெல்லாம் மூல காரணம்னு மோடி மறைமுகமாக பேசுகிறாரு. அவங்க ஒரு தீர்மானம் போடுறாங்க, இந்தியாவையும் சொல்லாமல் பாகிஸ்தானையும் சொல்லாமல் ஃபெகல்காம் தாக்குதலையும் கண்டிக்கிறோம், பாகிஸ்தானில் நடைபெற்ற ரயிலில் வெடி வச்சதையும் கண்டிக்கிறோம், அப்புறம் எல்லை கடந்து போகிற பயங்கரவாதம் எந்த ஊர்லேருந்து எந்த ஊர்னு சொல்லாமலே சொல்கிறாங்க, கிராஸ் பார்டர் டெரரிசம். ஆனால் ஒன்றுலையும் ஒரே மாதிரியான அந்த உணர்வுகளை வரல, வார்த்தை விளையாட்டு மட்டும்தான், ஒரு டிப்ளமேட்டிக் காம்ப்ரமைஸ் தான் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ இந்த எஸ்சிஓவோட நிலை. இப்போ இந்த நெருக்கடியான கட்டத்தில் இந்தியாவிலேருந்து பின்னலாடை ஏற்றுமதி செய்ய முடியலன்னா இங்கே திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் ஏராளமானவர்கள் வேலை இழப்பாங்க. சூரத் வைரங்கள் ஏற்றுமதி செய்ய முடியலன்னா குஜராத்தில் மிகப்பெரிய அளவில் வேலையில்லா திண்டாட்டம் தலையெடுக்கும். இப்போ புதுசாக வர்ற செய்திகள் என்னன்னா, இப்போ ஆம்பூர் தோல் தொழில் மட்டும் இல்லை, இங்கே தென்னார்காடு மற்ற பகுதிகளில் முந்திரி ஏற்றுமதி அடியோடு நின்று போனதாக சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ பேர் தொழிலாளர்களுக்கான வேலை என்ன, இதுலேருந்து கிடைக்கக்கூடிய செலாவணி அரசுக்கு வரி என்னாகிறது, இது பெரிய சிக்கல் இருக்கு. இதையெல்லாம் கடந்தாகணும் என்பதுதான் நிலைமை. அந்த பின்னணியில் தான் இந்த பிரிக்ஸு அடுத்து கூட போகுது. மோடி ஆதரவு திரட்டுவதற்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறாரு. அது வெற்றி பெறுமாங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு செய்தி மட்டும் நான் கடைசியாக சொல்கிறேன், நிறையா சொல்ல நேரம் இல்லை. என்னன்னா, இந்த கூட்டுச்சாரா இயக்கமாக இருந்தாலும் அவர்கள் தோற்றுவித்த ஒப்பந்தங்கள், பொருளாதார ஏற்பாடுகள், இது வெறும் பணம் சம்பந்தப்பட்டது மட்டுமில்லை, பொருள் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல.
அதற்குள் சில கொள்கைகள், சில விழுமியங்கள் இருந்தன. அதான் இங்க முக்கியமானது. இந்த விழுமியங்களை கொண்டுதான் இந்த நாடுகளை இணைத்து கட்ட முடியும். இப்போ குடிச்சாரா இயக்கம் இருக்குதுன்னு சொன்னா அவங்க நாங்க ஏகாதிபத்திய போர்களை எதிர்க்கிறது, நாடுகளின் விடுதலை இது நீங்க 2ஆம் உலக போர் காலத்திலேயே அமெரிக்க அரசு பிரிட்டிஷ் அரசிடம் இந்தியாவுக்கு விடுதலை கேட்டது. ஏன்னா எதுக்கியா போர் நடத்துற அப்படின்னா அவன் என்ன சொல்ல மாட்டான், அவன் கையில் இருக்கிற நாட்டை பிடிச்சிக்கிறதுக்கு நான் போர் நடத்துறேன்னு எந்த நாடும் உலகத்தில் ஒத்துக்காது. அப்ப என்ன பண்ணும், அதுக்கு சில விழுமியங்கள் குறிக்கோள்களை முன்னுக்கும். அப்படி முன்வைக்கப்பட்ட ஒரு விழுமியம் என்னன்னா, இந்த பிரிட்டன் பழைய வல்லரசுகள்லாம் தங்களுடைய காலனி நாடுகளுக்கு விடுதலை கொடுக்கணும், இந்தியாவுக்கு விடுதலை கொடு என்ற கோரிக்கை அவன் வச்சான். இது போருக்கு முன்னாலேயே வச்சான். இந்த மாதிரியான சில விழுமியங்களை வலியுறுத்துவாங்க. இப்போ அமெரிக்கா இருக்காங்கன்னா எல்லா நேரத்தையும் இந்த மனித உரிமைகளுக்கு ஆண்டுதோறும் அறிக்கை கொடுப்பான். அங்கே மனித உரிமை மீறல், இங்கே மனித உரிமை மீறல், சிரியாவில் மீறல், இஸ்ரேலில் மீறல். இப்போ கூட அவன் என்ன சொல்கிறான், வேற ஏதாவது ஒரு உதாரணத்தை காட்டி உக்ரைனில் ருஷ்யா மனித உரிமைகளை மீறிவிட்டது, உக்ரைனில் ருஷ்யா இனப்படுகொலை செய்துவிட்டது. ஆனால் இதே அளவுகோலை பாலத்தீனத்தில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறதுன்னு சொல்ல மாட்டான். அவங்களுக்கு ஒரு இந்த செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி ஒரு பொறுக்கி எடுத்து அந்த மறதியை பயன்படுத்துவாங்க. இதை பற்றி பேசுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க. அது போன்ற ஒரு சூழல்ல இப்போ இந்த விழுமியங்கள் சார்ந்த அமைப்புகளாக பிரிக்ஸே இல்லை. இப்போ பிரிக்ஸில் இருக்கிற தென்னாப்பிரிக்கா இருக்குன்னா அவங்க தான் அந்த நெல்சன் மண்டேலா காட்டிய வழியில் பாலத்தீனத்தில் இஸ்ரேல் காசாவில் நடத்துகிற இனக்கொலைக்கு எதிராக உலக நீதிமன்றத்தில் அவங்க வழக்காடினாங்க. எந்த அரபு நாடும் போய் அங்கே வழக்காடலை. அவங்களுக்கு நேரடியாக பெரிய இழப்புள்ள தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலை கொண்டு விழுமியங்கள் சார்ந்து நின்றாங்க. அவங்களுக்கு இப்போ பிரேசிலில் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்த விழுமியங்கள் வலியுறுத்தப்படுது. ருஷ்யா சீனாவை பற்றி சொல்லவே வேண்டாம். சீனாக்காரன் எங்கே அவனுடைய சரக்கு விற்கிதோ அவனுக்கு ஆதரவு கொடுப்பான். இலங்கையில் ராஜபக்சேயை ஆதரிச்சது சீனா. மியான்மரில் ரோஹிங்கியாக்களை படுகொலை செய்த இராணுவ வெறியர்களுக்கு ஆதரவு கொடுத்தது சீனா. ருஷ்யாவை எடுத்துக்கிட்டோம்னா அப்படிதான். சிரியாவில் ஹஃபேஸ் அல் ஆசாத், அவருக்கு பிறகு வந்த பசார் அல் ஆசாத், இவங்களுடைய கொடுங்கோன்மை ஆட்சிகளுக்கு ருஷ்யா துணையா நின்றுச்சு. எத்தியோப்பியாவில் மரியம் செலாசியினுடைய ஆட்சிக்கு துணையா நின்றாங்க. அவங்களுக்கு விழுமியங்கள் ஒண்ணுமே கிடையாது. இந்த கூட்டத்தோட இவன் போய் சேரும். இவன் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நாடு. உள்நாட்டில் இந்த இதுலேயே நம்ம இன்னைக்கு நேரம் இல்லை, நான் பிறகு சொல்றேன். அந்த நவ்ரோன்னு சொல்லி இவருடைய ட்ரம்பினுடைய வணிக ஆலோசகர் அவர் சொல்றாரு, இந்த என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க, பார்ப்பனர்கள் கொள்ளையடிக்கிறாங்க. சொல்றது ஒரு அமெரிக்க அதிகாரி வல்லுநர் சொல்றாரு. அவர் ஏன்னா இந்த எண்ணெய் வியாபாரம் என்பது இந்திய பார்ப்பனர்கள் அடிக்கிற கொள்ளை. அவர் பொதுவாக அந்த பார்ப்பன பணியாக்களை மொத்தமாக ஆளும் வகுப்புங்கிற அர்த்தத்தில் சொல்றார். அவங்க அடிக்கிற கொள்ளை தான். அவன் துடிக்கிறான், எப்படி சொல்லுவேங்கிறான். அவங்க கொள்ளை லாபம் ப்ராஃபிட்டிங்காக தான் அவங்க பிடிவாதமாக ருஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கணுங்கிறாங்க. ஜெய்சங்கர் என்ன சொன்னார், எங்களுக்கு எது ஆதாயமோ அதை நாங்கள் செய்வோம். அதான் பகவத்கீதையில் எங்கள் கிருஷ்ணன் காட்டிய வழியிட்டார். அதுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது ஒன்றும் எந்த விழுமியமும் கிடையாது. நாளைக்கு இஸ்ரேலை கண்டிச்சாலும் அதில் தீர்மானம் எழுதணும், பாலத்தீனத்துக்கு ஆதரவாக செயல்படணும்னா ஒத்து வர மாட்டாங்க. இப்போ இந்த எஸ்சிஓலையும் அப்படி தான், சைனா ருஷ்யாவினுடைய ஆதிக்கம். அதனால் என்ன சொல்கிறோம்னா, இதிலிருந்து மீளணும்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒன்றா சேர்ந்து நிற்கணும். தெற்காசியாவில் அது ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிற நாடு. இப்போ இந்தியா எனக்கு நெருக்கடி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ இந்தியாவுக்கும் நெருக்கடி வந்துருச்சு. இந்தியா பாகிஸ்தான் சேர்ந்து நிற்கணும்னா இவங்களுக்கு இடையில் இருக்கிற தீர்க்க முடியாத சிக்கல் தீர்க்கப்படும். மோடி ஒரு தந்திரக்காரன் என்ன பண்ணுறாரு, அந்த சீன அதிபரை வைத்துக்கொண்டு பேசுகிற கூட்டத்தில் இந்திய சீன எல்லை பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்படும். எப்போ இத்தனை வருஷமா ஏப்பா சொல்ல முடியல? இத்தனை வருஷமா நான் ஒரு இன்ச்சு மண்ணை கூட விட மாட்டேன், நான் கட்டி பிடிச்சி சண்டை போட்டாவது எங்கள் வீரர்கள் மண்ணை மீட்பாங்க. வெறும் பனி படர்ந்த ஒரு காட்டு மலைப்பகுதியை போய் என்னத்தை மீட்கிற நீ? எல்லை பிரச்சனை பேசி தீர்க்கவே முடியாதா என்ன? ரொம்ப சுலபமாக தீர்க்கலாங்க. ரெண்டு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான நடுவர் குழுவை அமைத்து இந்த நடுவர் குழுவினுடைய பரிந்துரைகளை கட்டுப்படுத்தணும்னு ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஐநா மற்ற அமைப்புகளுடைய மேற்பார்வையில் எப்படி 61 சிந்து நதி அதனுடைய கிளை நதிகள் 5 நதிகளை இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரித்துக் கொள்வதற்கு
மெக்கனமாரா தலைமையில் பேச்சு நடத்துனீங்களோ அந்த மாதிரி நடத்தினா இந்திய சீன எல்லை பிரச்சனை தீர்க்கவே முடியாத பிரச்சனைலாம் இல்லை. இது வெறும் சீன ஆக்கிரமிப்பு பற்றிய பிரச்சனை மட்டுமல்ல. இந்தியா சீனா 2 நாடுகளும் தீர்த்து கொள்ளலாம். இப்ப சொல்றாரு அவரு. எப்ப அமெரிக்காக்காரன் உனக்கு தலையில குட்டின உடனே சீனா காலில் போய் விழுவுற. அவ்வளவுதான். மோடியை பொறுத்த வரைக்கும் தன் ஆட்சியை பாதுகாத்துக் கொள்ள, அம்பானிகள் அதானிகளின் நலனை பாதுகாத்துக் கொள்ள புட்டின் காலில் வேணாலும் விழுவாரு. சீன அதிபர் ஜிபிங் அவர் காலில் வேணாலும் விட தயாரா இருக்கார். அதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் இது ஏற்கப்படாது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் சண்டையில பாகிஸ்தான் பக்கம் தான் சீனா நிக்குது. 2 அணு ஆயுத வல்லரசுகள். இப்படி ஒரு சண்டையில பாகிஸ்தான் பக்கம் அவங்க நிக்கிறாங்க. பாகிஸ்தானோட பிரச்சனை தீர்க்க ரொம்ப எளிது. எப்படி? காஷ்மீர் தான் பிரச்சனை. காஷ்மீர் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் காஷ்மீர் சிக்கலுக்கு தீர்வு காண முடிந்தால் காஷ்மீர் விரும்பிய முடிவை எடுத்துக்கொள்ளட்டும் என்று எனக்கு தடை போடாமல் இருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு பிரச்சனை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வேற என்ன தகராறு இருக்கு? வேற ஒன்றும் கிடையாது. ஆனா இதுக்கு தயாரா இல்லை. இவனை பற்றி அவங்க அபிப்பிராயம் எப்படி இருக்கு? பார்ப்பனர்களுக்காக இந்த அரசு வேலை செய்யுது என்று அவர் அறிக்கை கொடுக்கிறார். நவ்ரோ அறிக்கை கொடுக்கிறார். அதனால வேண்டி இது உள்நாட்டு அரசியலில் மாற்றங்கள் ஏற்படும். எப்படி இலங்கையில் நீதிக்கான போராட்டம் வெற்றி பெறணும்னா ஒரு நீதியின் பக்கம் மனித உரிமைகள் பக்கம் நிற்கிற ஒரு அரசை அவங்க கொண்டுட்டு வரணும். தமிழர்களுக்கு சிங்களருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு அரசாக இருக்கணும். அதில் அவங்க தமிழர்கள் விருப்பத்தை அது போல தான் இங்கேயும். இந்தியாவில் இப்படி இருக்கிற ஒரு இந்துத்துவ அரசு, ஒரு பாசிச வெறி பிடித்த அரசு, இராணுவ அதிகாரிகளை கொண்டு நடத்தப்படுற அரசு, ஓட்டு திருட்டை கொண்டு தேர்தலில் வெற்றி பெறுகிற ஒரு அரசு இந்த முயற்சிகளில் வெற்றி பெற முடியாது. இந்த ஆட்சி வீழ்த்தப்படுவது, மோடி ஆட்சி வீழ்த்தப்படுவது தான் இது எல்லாத்துக்கும் தீர்வை கிடைக்க செய்யும். ஒரு கடினமான ஒரு நீண்ட போராட்டம். ஆனால் அது தவிர வேறு வழி இல்லைங்க. வேற எந்த குறுக்கு வழியிலையும் மோடி போய் அவரை கட்டி பிடிச்சாரு, இவரோட சிரித்து பேசினாரு. அவர் பாருங்க பாகிஸ்தான் அதிபருடைய முகத்தில் ஈ ஆடலை. இதெல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிறான் இங்கே இருக்கிற ஊடகங்கள். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஏன்னா எதுக்குமே ஒரு இலவசமாக யாரும் உனக்கு சோறு போட மாட்டான். சோவியத் யூனியன்லேயோ சீனாவிலேயோ இந்த இத்தனை இதுக்கும் மார்க்கெட் நீ பிடிக்க முடியாது. சீனாக்காரனுக்கே வேறு நாட்டில் மார்க்கெட் தேவைப்படுது. எங்கே போய் விற்க போகிற இந்த பொருளெல்லாம்? அதில் உள்நாட்டு சந்தை வலுவடையும். அதுக்கு விவசாயிகளுக்கு வேணுங்கிற உதவிகள் கிடைக்கணும், உரிய கூலி கிடைக்கணும், தொழிலாளர்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படணும். இதெல்லாம் நீங்கள் முயற்கொம்புக்கு ஆசைப்படுற கதை தான். இந்த ஆட்சியிடமிருந்து அதெல்லாம் கிடைக்காது. உண்மையான நிலைமை, கடினமான நிலைமை, சரியான திசையில் போராடுவதன் மூலம்தான் இதற்கு ஒரு தீர்வு காண முடியும். இந்த ஒரு சந்தை பாதிக்கப்படுது. திருப்பூரில் லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கிறாங்கன்னா, லட்சம் இல்லை 10 லட்சம் அப்படிலாம் சொல்றாங்க. பெரிய எண்ணிக்கை அது. அந்த 10 லட்சம் வேலை இழக்கும் போது அவங்க போய் சந்தையில் பொருள் வாங்குறது நின்று போகுது இல்லை. அப்போ அந்த பொருட்கள் பாதிக்கப்படும், அது தேங்கும். அப்போ அந்த பொருட்களுக்கான சந்தை, இப்போ அவங்க மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தா இவ்வளோ புடவை வாங்குவாங்க, இவ்வளோ வேட்டி வாங்குவாங்க, இவ்வளோ ஜவுளி வாங்குவாங்க, இத்தனை சைக்கிள் விற்பனை ஆகும்னா அந்த சைக்கிள் விற்பனை நின்றுப்போம். இது ஒரு செயின் ரியாக்ஷன், சங்கிலி தொடராக ஏற்படக்கூடிய விளைவு. எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் பெரிய நெருக்கடி ஏற்படும். இது எப்படி இது பண்ண போறாங்க? சும்மா இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு மலிவான அரசியல் செய்து இதை வெறுமனை சும்மா மாநில அரசுக்கு எதிரான பிரச்சாரமாக பயன்படுத்தி கொள்றது. இப்போ எடப்பாடி அப்படி தான் நான் உளறிட்டு தெரிறாரு. ஊராக போய் இதுக்கு ஆவணம் செய்ய வேண்டும். என்ன ஆவணம் செய்யறது? உங்களுக்கு செய்யணும்னா நீ கரெக்டாக நிலைப்பாடு இருக்கணும். மோடி அரசினுடைய கொள்கைகளை எதிர்க்கணும். அதை எதிர்த்து போராடுவதற்கு முன் வரணும். அவங்களும் அதை செய்ய முடியாது. இப்போ இதுக்கெல்லாம் தீர்வு நான் ஜெர்மனியில் போய் முதலீடு வாங்கிட்டு வரேன்ட்டு ஸ்டாலின் கிளம்பி போகிறாரு பாருங்க. ரொம்ப கேலி கூத்தா விளையாட்டுத்தனமாக இருக்குது அதெல்லாம். நீங்கள் சின்ன சின்ன தொழில் ஆரம்பித்தா கூட எங்கள் ஊரில் வந்து ஆரம்பிங்க என்று அது அவர் சொல்கிறாரு. முதலமைச்சர் தான் எல்லாரும் கோரிக்கை வைப்பாங்க, நான் முதலமைச்சரே உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்க வந்திருக்கேன்னு சொல்கிறார். ஏன்னா ஜெர்மனியில் தமிழர்கள் என்ன கார்பரேட்களாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க, பெரிய முதலாளிகளாக இருக்கிறாங்க. இது சின்ன ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு உதவுங்கலாம் சொல்கிறார். அரசு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் உதவி பண்ணுங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இருக்கிற வேலையை போட்டு இதுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. ஆனால் இந்த வழிகளெல்லாம் இவ்வளோ பெரிய நெருக்கடியை புற்றுநோய்க்கு புணுகு தடவ முடியாது. அவ்வளோதான். அப்படியெல்லாம் செய்ய முடியாது. பெரிய மாற்றங்கள், அடிப்படையான மாற்றங்கள் வேணும். அதற்கான போராட்ட குணம், போர்க்குணம் வேணும். அதுக்காக மக்களை திரட்டணும். சுருக்கமாக குறுக்கு வழியில் தடவி கொடுத்து சரி பண்ணிடலாங்கிறது முடியாத காரியம்.